அனுர அரசின் 5 அமைச்சர்களின் பட்டம் தொடர்பில் வெடித்த சர்ச்சை. ஆசிரியர்களின் போலி வேடம் கலைந்தது. யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் விடுவிப்பு. கடத்தொழில் அமைச்சரின் அறிவிப்பு. பொய்யால் தொடர்ந்தும் ஆட்சி நடத்த முடியாது. அனுர அரசை சாடிய சஜித் பிரேமதாச. எவரும் சபாநாயகராகலாம். மஹிந்தவின் சகோதரர் அளித்துள்ள விளக்கம். கருங்கடல் நடுவில் இரண்டாக பிளந்த ரஷ்ய கப்பல். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் 2624.29 ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்படும் என்றும் கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் தற்பொழுது படையினரிடம் உள்ள காணிகள் 2025 ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் 1303.42 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்பலவின் பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் மேலும் 5 அரசாங்க அமைச்சர்களின் கல்வி தகுதிகள், அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் பலமாக சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. நகர் அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கருணாதிலகவின் கல்வி தகுதி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடியின் பொறியியல் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. மேலும் அந்த அரசியல் கட்சிகள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அவர்களின் கல்வி தகுதி குறித்து தகவல்களை பெறுவதற்காக தற்பொழுது முயற்சி செய்து வருகின்றன. இதனிடையே தேசிய மக்கள் கட்சியின் சில எம்பிக்கள் முகநூலில் பதிவிட்டு சில கல்வி தகுதிகளை திடீரென நீக்கியுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த முகநூல் கணக்குகளின் ஹிஸ்டரி பகுதியை சரிபார்க்கும் போது சில நாட்கள் முன்னர் அந்த தகவல்கள் நீக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிகின்றது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் பிரசார பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கல்வி தொகுதிகளை தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மக்கள் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் பொய்யால் ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்பொழுது வெளிப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நியோமல் பெரேரா தலைமையில் பமுனுகம பிரதேசத்தில் நடைபெற்ற பொது கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் செயற்பாட்டையும் பார்க்கும் பொழுது அவற்றிற்கு இடையே பெரிய இடைவெளி காணப்படுகின்றது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாவாக 10,000 அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அந்த பணம் கூட சரியாக கிடைக்கவில்லை என்று முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருவதனை பார்க்கின்றோம். மின்கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று கூறப்பட்டும் அதையும் நிறைவேற்றவர்களால் முடியவில்லை. இன்னும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்பொழுது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. வெளிநாட்டில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறிய இவர்கள் இன்று வெளிநாட்டில் இருந்து கூட அரிசியை இறக்குமதி செய்து வருகின்றனர். அரிசி தட்டுப்பாட்டுக்கும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை. இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமத்திய மாகாணத்தில் போலியான கல்வி சான்றிதழ்கள் மற்றும் நகல்களை சமர்ப்பித்து நியமனம் பெற்ற 14 பட்டதாரி மற்றும் பயிற்சி ஆசிரியர்களின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த 1997 ஆண்டு தொடக்கம் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பணியாற்றுவதற்காக அவ்வப்போது ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 14 பட்டதாரிகள் மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் சேவைகளே நிறுத்தப்பட்டுள்ளன. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 8 முதல் 25 ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்கள். ஆசிரியர்களாக சேவையில் சேரும்போது சமர்ப்பிக்கப்பட்ட சாதாரண தரம், உயர்தரம் மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் அனைத்தும் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக பிரதம அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இந்த ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவணங்களை சரிபார்க்க மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையில் பட்டதாரிகள் சிலர் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படித்ததாக போலியான பட்டச் சான்றிதழை சமர்ப்பித்துள்ளமையும் தெரியவந்துள்ளது.
சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்வி சான்றிதழோ தேவையில்லை என கூறியுள்ள முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ கலாநிதி பட்டம் அல்லது கல்வி சான்றிதழின்றி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான எவரும் சபாநாயகராக முடியும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே பிரச்சினை ஏற்படும் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை வெடித்ததை அடுத்து சபாநாயகர் பதவியில் இருந்து ரன்வல விலகியது பாராட்டுக்குரியது என்றும் சமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனது கல்வி தகமை தொடர்பான உண்மை வெளிவந்ததை அடுத்து சபாநாயகர் பதவியில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல பதவி விலகியமை வரவேற்கத்தக்கது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய விமான சேவையான மிகின்லங்காவின் நிதி பொறுப்புகள் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடிதுவவுக்கு தெரிவித்துள்ளார். எனினும் மிகின்லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வரும் சுற்றுலா பருவத்திற்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 2007 ஆண்டு நிறுவப்பட்டு 2016 ஆண்டு அக்டோபர் 30 தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிகின்லங்கா தமது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னும் தீர்க்கவில்லை. நிதியமைச்சகத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி 2024 ஜூன் 30 வரை மிகின்லங்கா லிமிடெட்டின் கீழ் 3201.77 மில்லியன் ரூபாய்கள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பில் விசாரணைகள் மிக விரைவில் நடாத்தப்படும் என்று சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிது ருவான் கொடிதுவவுக்கு தெரிவித்துள்ளார். 4000 டன் அளவில் எண்ணெயை ஏற்றி சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கப்பல் கரங்கடலில் சென்று கொண்டிருந்த போது புயலில் சிக்கியதால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசட் எனப்படும் கனரக எரிபொருள் எண்ணெயை இந்த கப்பல் கொண்டு சென்றுள்ளது. கப்பலில் ஏற்பட்ட பிளவால் தற்பொழுது கடலில் எண்ணெய் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 ஊழியர்கள் தற்பொழுது கப்பலில் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இழுவை படகுகள் மற்றும் ஹெலிகாப்டரை உள்ளடக்கிய குழு தற்பொழுது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. எனினும் ஒரு ஊழியர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளே இந்த விபத்துக்கு காரணம் என உக்ரைன் மேலும் குற்றம் சாட்டியுள்ளது. சபாநாயகராக வருவதற்கு கலாநிதி பட்டமோ கல்வி சான்றிதழோ தேவையில்லை என கூறியுள்ள முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ கலாநிதி பட்டம் அல்லது கல்வி சான்றிதழின்றி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான எவரும் சபாநாயகராக முடியும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற விவரங்களை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே பிரச்சினை ஏற்படும் என அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சை வெடித்ததை அடுத்து சபாநாயகர் பதவியில் இருந்து ரன்வல விலகியது பாராட்டுக்குரியது என்றும் சமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.